அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய வீட்டில் யாராவது கடகராசியா? அப்படி என்றால் நிச்சயம் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை முழுமையாக பாருங்க. அந்த வகையில இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பது 200% உறுதிங்க. அந்த வகையில் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் பெறக்கூடிய ராசியாக உங்களுடைய கடகராசி அமைகிறதுங்க. அந்த வகையில் இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம செவ்வாய், புதன், ராகு ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அஷ்டமத்து சனி விலகிவிட்டதுங்க. இதனால் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றிக்கு பின் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமையிருக்குது. எதிர்பார்ப்புகள் அனைத்து ஒவ்வொன்றாக நிச்சயம் நிறைவேறும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அவற்றில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் ஆனால் அந்த முயற்சிகள்ல எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படாமல் தொடர்ந்து அதற்கான வேலை நிச்சயம் நடைபெறும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. தொழிலில் வெற்றி நடை போடுங்க. தொல்லை தந்தவர்கள் விலகி உங்களுடைய முயற்சிக்கு சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமையிருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், இடமாற்றம், துறை மாற்றம், எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த மாற்றங்கள் நிகழ இருக்குதுங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக பூர்த்தியாக இருக்கு இந்த வாரத்துல. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 8 சஞ்சரிப்பதால ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. ஒரு சில சமயங்கள்ல அதிக விரயங்களால் மனக்கவலைகளும் உருவாகும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே ஏன், எதற்கு செலவு செய்கிறோம், எதற்காக செலவு செய்கிறோம் என்பதை நீங்கள் அதிகம் யோசித்து செய்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கு வந்த இந்த நேரம் தொழில் வளர்ச்சி என்பது மேலோங்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வந்து சேர இருக்கு. இதனால் லாபம் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பழைய கடன்களை அடைத்து உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதே போல் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள முன்வர இருக்கீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகள் ஆச்சரியத்தை தருங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு அவர்களுக்கான சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைகிறது. கடமையை செவ்வனே செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது என்பது அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் யோகம் செய்யக்கூடிய கிரகம் நல்ல இடத்திற்கு வரும்போது அபரிமிதமான யோகத்தை அள்ளி கொடுக்கும் என்பது ஐதீகம். அந்த வகை செவ்வாய் தற்போது உங்களுக்கு சாதகமான நிலையில் சஞ்சரிப்பதால உங்களுடைய செயல்பாடுகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. உங்களுடைய செல்வ நிலையும் உயர இருக்கு. குறிப்பா இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, வாங்கிய வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. எதிலும் மன நிறைவோடு செயல்பட்டு வளர்ச்சி காணக்கூடிய தருணமாக தான் இந்த வாரம் அமைகிறது. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் எளிதில் கிடைக்குங்க. பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை தற்போது பிரச்சனையின்றி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் வெற்றி ஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் என்பதால் அவர் 9 சஞ்சரிக்கும் போது நன்மையும் தீமை
கலந்தே நடைபெறுங்க. குறிப்பா இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்கள் மட்டுமின்றி ஒரு சிலருக்கு நாடு மாற்றம் ஏற்படும். எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் இக்காலத்தில் வரும் மாற்றம் ஏற்றம் தரும் மாற்றம் தான் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதை ஏற்றுக்கொள்வது நல்லதுங்க. அதே போல் கூட்டாளிகள் விலகினாலும் கவலைப்பட வேண்டாங்க. புதிய கூட்டாளிகள் வந்து இணைவாங்க. உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார ரீதியான வளர்ச்சிக்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல கடகராசினியர்களுக்கு தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது 9க்கு அதிபதியானவர் குரு வக்ர நிவர்த்தியாவது என்பது நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால் பெற்றோர் ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அண்ணன் தம்பிக்குள் இருந்த மன வருத்தம் மாறுங்க. கண்ணியம் மிக்கவர்கள் கை கொடுத்து உதவுவாங்க. அதே போல் புண்ணிய தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைகிறதுங்க. வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்கள் இப்போது மீண்டும் இடம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. ஆனால் இடைத்தரகர்கள் நம்பாமல் நீங்கள் நேரடியாக இடம் விற்பவர்களிடமோ பேசி அதற்கான தொகையை பேசுவது நல்லதுங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த வாரத்தில் சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையும் ஏற்படுகிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். பாக்கியஸ்தானத்தில் பகை கிரகங்கள் சேரும் போது எதிர்பாராத திருப்பங்கள் பலவும் ஏற்பட இருக்குதுங்க. இடையூறு சக்திகள் அதிகரிக்கும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் கூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைகிறதுங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பு அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் கலந்த நிலை வரலாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் சலுகைகள் கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயருங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரம் உயருங்க. வருமானம் போதுமான அளவிற்கு இருக்கும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் குடும்பத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையே ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கடகராசினியர்களுக்கு இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது பைரவர் வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கூட்டும் வழிபாடாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது.